ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நான் இந்த வீடியோ யாருக்காகன்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு நான் ட்ரிகர் ஆகிறேன். என்னால் என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் ரொம்ப வீக்காக தெரியுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் அதை சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இந்த ட்ரிகர் அப்படின்றது எங்கே நடக்குது, அது ஏன் நடக்குது, யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறா, எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு குட்டி விஷயமாவும் இருக்கலாம். லைக் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ளாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்னு வச்சுப்போம். அதே ஒருத்தவங்க அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா நீங்க ட்ரிகர் ஆகி நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல நான் ட்ரிகர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றேன். ஆல்சோ வந்து இது பெருசாவும் நடக்கலாம். பெருசா எப்படி அப்படின்னா வந்து லைக் வந்து நீங்க ஒரு ஃபேமிலியில இருக்கீங்க, இல்ல ஒரு உமனா இருக்கீங்க அப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து தெரியும் நீங்க எது வந்து உங்களோட ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு பல காலமா அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, என்னால ரெசிஸ்டே பண்ண முடியல, ஒரு தடவை நான் ரியாக்ட் பண்ணி அது ரொம்ப மோசமா தான் போதே தவிர அந்த சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆகுது, ஆனா அது வந்து என்னால வந்து அதை என்னால் ரிசர்ச் பண்ணிக்க முடியல, அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து சொல்யூஷன் தர மாதிரி அப்படிதான் இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத ஷேர் பண்ண போறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்க கண்டினியூ பண்ணலாம், வாட்ச் பண்ண. வந்து ஏன் ட்ரிகர் பண்றாங்க பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் நோட் பண்ணி டைரியில, வேற ஒன்றும் இல்லை, அதான் பாக்குறேன் நான். ஒய் டு பீப்புள் ட்ரிகர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க அவங்களை ட்ரிகர் பண்றது காரணம் நீங்களே கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னா they are starving for their emotional validation. அவங்களுக்கு வந்து ஒரு வேலிடேஷன் தேவையா இருக்கு. இல்லைன்னா அவங்களே வந்து அவங்கள பத்தி இன்செக்யூரா ஃபீல் பண்றப்ப அவங்க இன்னொருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அது மூலியமா அவங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜியை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாயிண்ட். அதனாலதான் நிறைய டைம் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம், நீங்க வந்து எப்படி சொல்ல, அவங்க வந்து உங்களை ட்ரிகர் பண்றாங்க, நீங்க ரியாக்ஷனே கொடுக்காதனால உங்களை இன்னும் ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படி போறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலுமே அதையும் அவங்க த்ரெட்டா மாத்தி அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு வேலிடேஷன் சீக்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. யாரும் அண்டர்கோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் நீங்க அண்டர்கோ பண்றீங்க அப்படின்னா நான் வந்து இதை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். ஒருத்தவங்க உங்களை ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் தம் அண்ட் தேர் ஓன் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து பிரேக் பண்ணலாம், ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணாலும் எப்படி நம்ம காமா அதை ஹேண்டில் பண்றது, எப்படி அந்த சிச்சுவேஷனால நம்ம அஃபெக்ட் ஆகாம இருக்கிறது அப்படின்றதுதான் அடுத்து பார்க்க போறோம். இதை பத்தி நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய 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 இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. லைக் கால் ஜங் மாதிரி, அப்புறம் வந்து நிறைய பேர் லைக் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நிறையவே இதுக்கு பின்னாடி இருக்கு சைக்காலஜிக்கலி. ஆனா வந்து அவ்வளவு தேவை கிடையாது. எப்படி வந்து இதனால நம்ம அஃபெக்ட் ஆகாம இருக்கிறது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா நான் வந்து சொல்லி எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட்ஸ் நார்மல் டு ஹேவ் எமோஷன்ஸ். ஓகேவா, நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ். ஸோ எப்படி சொல்றது, அது ஒரு தடுக்க முடியாத ஒரு விஷயம். அதை நினைச்சு நீங்க வந்து ஓவர் திங்க் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. செகண்ட் திங் என்னன்னா, உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்படின்னா, லைக் இப்போ நமக்கு ஒரு ட்ரிகர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த கார்டிசால் லெவல்ஸ் எல்லாம் அதிகமாகி அது ஃப்ளஷ் ஆகி நம்ம பாடியே வந்து ஒரு சர்வைவல் மோடுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல நீங்களே ஹார்ஷா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த அடுத்து நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியா டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக அடுத்து வர பாயிண்ட்ஸை வந்து நான் ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சுக்கிறேன். ஒன்னு வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்டான டெக்னிக்ஸ், இன்னொன்னு வந்து ஒரு சைக்காலஜி, இன்னொன்னு வந்து ஒரு மெத்தட். இதெல்லாம் வச்சு நம்ம ரியாக்ஷனை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட 3 டெக்னிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா கெமிக்கல் கவுண்ட் டவுன். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ட்ரிகர் ஆகிறப்போ நம்ம பாடிக்குள்ள அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும் கெமிக்கல்ஸ்லாம். அந்த டைம்ல நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும், ஸ்லோ பிரெத்ஸ் எடுத்து கவுண்ட் பண்ணணும். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நீங்க பண்றது வந்து ஒரு 10 பிரெத்ஸ் கிட்ட, ஓகேவா, 1 to 10 and 10 to 1. ஃபர்ஸ்ட் 1 to 10 பண்ணிட்டு அடுத்து ரிவர்ஸ்ல 10 to 1 பண்றதுக்குள்ள அந்த விஷயமே வந்து நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறனாலே அந்த விஷயம் வந்து பெருசாகி இருக்காது. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ நானுமே வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே, செகண்ட் டெக்னிக் வந்து ரொம்பவே சிம்பிளான டெக்னிக். என்ன அப்படின்னா, அந்த எமோஷன் உங்களுக்கு வரப்ப அது ஜஸ்ட் நீங்க நேம் மட்டும் பண்ணா போதும். எனக்கு கோவம் வருது அப்படின்னு நீங்க நேம் பண்ணா போதும். எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க அதை நேம் பண்ணாலே அது பாதியா அதோட கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செகண்ட் டெக்னிக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஆகல. ஏன்னா வந்து நீங்க அதை நீங்க நேம் பண்றப்ப நல்லா ரிலாக்ஸ்டா நேம் பண்ணணும். நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா, லைக் வந்து இப்ப எனக்கு அழுக வர மாதிரி இருக்குன்னா, ஐயோ எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு அப்படி பண்ணக்கூடாது, எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு, என்னோட பாடியில அதை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க வந்து கான்சியஸா அதை வந்து பண்ணணும். ஆனா வந்து எனக்கு வந்து இதுல கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு இது ஒர்க் ஆகல. ஸோ நம்ம வந்து தேர்ட் டெக்னிக் போகலாம். இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் மாதிரி. தேர்ட் டெக்னிக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து ரெசிலியன்ஸை பொறுத்தது. ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஒரு இதுல வந்து மீண்டு வருது, லைக் பவுன்சிங் பேக் அப்படி சொல்லுவாங்க. பவுன்ஸ் பேக் ஆகி வருது. இதுக்கு வந்து இதுக்குள்ள ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கும். அது வந்து நான் ஒரு ஆக்ரோனிம் வச்சு வந்து சொல்றேன். சிஇஓ மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்க. சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐயோ இந்த மைக்னால என்னால கையாட்டி பேச முடியல, இந்த கை வந்து இந்த சைட் இருக்கு. ஸோ இதுல இருக்கிற சி அப்படின்றது வந்து என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, காம் யோர் செல்ஃப். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க உங்களே காம் பண்ணிடணும். இந்த நம்ம பிரெத்ஸ் எடுத்து பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அந்த டெக்னிக்ஸ்ல ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை காம் ஆக்கிட்டு, தென் ஈக்கு வந்து என்விஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்விஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து என்னோட ஃபியூச்சர் செல்ஃப் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் செல்ஃப் இருக்கும்ல, என்னோட ஃபியூச்சர் செல்ஃப் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களாம் நீங்க இப்ப இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் என்விஷன். அண்ட் தென் வந்து தேர்ட் ஒன் ஓ அப்படின்றது வந்து டூ ஆப்போசிட். நீங்க வந்து என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டா உங்களோட ஆக்ஷன் இருக்கணும் அந்த டைம்ல. இதுதான் வந்து அந்த சிஓ மைண்ட் செட். ஸோ இதுதான் வந்து அந்த 3 டெக்னிக்ஸ் ஹோலா. இதோட வந்து அந்த 3 டெக்னிக்ஸ் முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம மெத்தட் பார்த்துட்டு அடுத்து சைக்காலஜியோட முடிக்கலாம். ஸோ இந்த மெத்தடுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல இது வரைக்கும் நீங்க சொன்ன எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆகல அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடோட பேர் என்ன அப்படின்னா பேட்டர்ன் பிரேக் மெத்தட். பேட்டர்ன் பிரேக் மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வந்து யூஸ்வலா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்களே, அவங்க ட்ரிகர் பண்றப்ப நீங்க யூஸ்வலா கொடுக்குற ரியாக்ஷன் நீங்க கொடுக்காம, லைக் எப்பயுமே அவங்க வந்து உங்களை வந்து இப்ப வந்து அவங்க பாடி ஷேம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம், உங்களை பாடி ஷேம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். எப்பயுமே வந்து அவங்க பாடி ஷேம் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா அடுத்து நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமோ நீங்க இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடணும், இல்ல ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு போயிடணும். இதுதான் பேட்டர்ன் பிரேக் மெத்தட். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருந்த அந்த பேட்டர்னை நீங்களே பிரேக் பண்றீங்க. ஸோ வந்து அவங்களுக்கே வந்து இது ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இன்னொன்று ஒன்று இருக்கு, கிரேட் ராக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது. எப்படி சொல்றது, அவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாலும் நீங்க அதை கண்டுக்காம இருக்கிறப்ப அவங்களே வந்து போர் ஆகி மூவ் ஆன் ஆயிடுவாங்க உங்கள்ட்ட இருந்து. ஸோ இது ஒரு மெத்தட். வந்து நீங்க உங்க ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல. நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க எல்லாம் எனக்கு தெரியுது, பட் பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பட்டன்ஸ் தான் வந்து நம்மள பீப்புள் ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், இந்த பட்டன் நமக்குனா இவ இப்படி ஆவா, இந்த பட்டன் நமக்குனா இவ இப்படி ஆவான்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ரிமோட்டை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்றோம் டிவியை, அந்த மாதிரி நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம அந்த பட்டனே அவங்கள்ட்ட தரல, நம்ம ரிமோட்டே அவங்கள்ட்ட இல்ல அப்படின்னா ஹவு கேன் தே புஷ் அவர் பட்டன்ஸ். ஸோ இதான் நான் சொல்றேன். உங்க ஃபீலிங்ஸை நீங்களே சப்ரஸ் பண்ணிக்காதீங்க, அது பண்ணக்கூடாது. பட் ஒன்னு சொல்றாங்க அப்படின்னா ஓ அப்படியா ஓகே, அப்புறம் வந்து நீங்க கவனிக்கிறீங்க, பட் நீங்க ரியாக்ஷன் தரலன்றதை உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி நீங்க வந்து நியூட்ரல் ரியாக்ஷன்ஸ் கொடுங்க. லைக் வந்து ஓகே அதுதான் இதுதான் உங்களோட ரியாக்ஷன். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுறது வந்து உங்களுக்கே வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்ற டிஃபரன்ஸே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம பார்த்த மெத்தட்ஸ். இது வந்து ஒரு கிரேட்டான மெத்தட் நினைக்கிறேன். இது ரெண்டே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சைக்காலஜி சொன்னேன்ல, அதை பத்தி பார்க்கலாம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது வந்து ப்ரொபோஸ் பண்ணவர் யாருன்னா கார்ல் யுங், CARLJUNG. அவர் தான் வந்து அதை ப்ரொபோஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூஸ் ட்ரிகர் ஆஸ் யோர் டீச்சர் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்க வந்து இப்ப வந்து ட்ரிகர் ஆறீங்க அப்படின்றப்ப அந்த ட்ரிகரை பத்தி யோசிக்காம அதை பண்றாங்கல்ல ஒரு பர்சன், அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்க ஏன் நம்ம ட்ரிகர் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கியூரியாசிட்டியோட தெரிஞ்சுக்க சொல்றாரு. நீங்க வந்து இப்ப நம்ம மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து நம்ம கோவப்படுவோம், ஆங்கிரா தானே ஆகும். ஆனா வந்து நம்ம இப்ப ஆங்கிரி ஆகாம நம்மள வந்து எம்பத்தியா ஃபீல் பண்ண சொல்றாரு. அந்த பர்சனுக்கு வந்து எவ்வளவு இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு, அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளவு பேடா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்மள வந்து ட்ரிகர் பண்ணி அதுல இருந்து அவங்க வேலிடேஷன் சீக் பண்றாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ட்ரிகர் பண்றப்பையும் அவங்கள பத்தி நம்ம யோசிக்கிறப்போ நம்மளோட ட்ரிகர் வந்து லைக் நம்மளே வந்து ரியாக்ஷன் அவ்வளவா வந்து நம்மள்ட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்க முடியாதுல்ல. சோ இப்படி வந்து அவர் சொல்றாரு. இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, பட் கைண்ட் ஆஃப் சாடிஸ்டிக்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது. இன்னும் நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டேன். வேணா சமரைஸ் பண்றேன். இதுக்குள்ள டீப்பா போனா வந்து இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் நம்ம ஆங்கர் சப்ரஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இட் கேன் லெட் யூ டு மெனி டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸ் நம்ம வந்து ஃபீல் பண்றப்ப மெயின்லி வந்து தேர் இஸ் 2 மோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேர் ஆர் 2 மோட்ஸ் அப்படின்னு. என்னென்ன மோட்ஸ் அப்படின்னா ஃப்ளைட் ஆர் ஃபைட். ஃபைட் அப்படின்னா என்ன அப்படின்னா உடனே வந்து கத்தி வெடிக்கிறது, லைக் வந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ என்ன அப்படி சொல்லிட்டியா, நீ இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துறது, இது வந்து ஃபைட். இன்னொன்னு வந்து ஃப்ளைட். அப்படியே ஃபுல்லா வந்து நம்ம வந்து நமக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணிட்டு லைக் எப்படி சொல்ல, நமக்குள்ளேயே அது வந்து ஒரு பர்டனா அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அது ரெசனேட் ஆகாம வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றது இது ரெண்டுமே வந்து தப்பு தான். ஃபைட் ஆர் ஃப்ளைட்டா வந்து நம்ம இருக்கக்கூடாது. லைக் வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மெயின்லி லாஸ்ட் பாயிண்டா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட பீஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்.
நம்ம பீஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம். இதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து காமா அதை ஹேண்டில் பண்ணி நம்ம பீஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? லைக் வந்து நிறைய பேர் ஆக்சுவலி வந்து சோஷியல் மீடியா அப்படிலாம் நம்ம வந்துட்டோம்னா நிறைய பேர் நிறைய சொல்லலாம். லைக் வந்து கமெண்ட் பண்ணலாம். 1 மினிட். நம்ம மேல வந்து ஒரு கமெண்ட்ரி வீடியோ பண்ணலாம். லைக் யார் வேணா கமெண்ட்ஸ்ல என்ன வேணா போடலாம். பட் அது வந்து நம்ம பீஸை வந்து பாதிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம மென்டல் டோல் மாதிரி அது ஆயிரும். ஸோ யா, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணேன். ஆக்சுவலி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் வந்து எனக்கே வந்து நான் ஆங்கர் சப்ரெஸ் பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி தோணி அதை வச்சு தான் இது வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் இதை போடலாமா வேணாமா அப்படின்னு வந்து எனக்கு நான் ஷியோராக இல்லை. அண்ட் தென் வந்துட்டு நேற்று வந்து ரேண்டமாக நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் யூஸர் நேம் மாற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து டிஎம்ல பார்க்குறப்ப ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் தான் அவள் வந்து போட்டிருந்தா, எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லை, என்னை வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி என்ன நிறைய பேர் வந்து நேம்லாம் பண்ணியிருக்காங்க, உனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, நீ என்னைக்குமே வந்து க்ரோ ஆக மாட்டேன் அந்த மாதிரிலாம். ஸோ அதனாலே எனக்கு பேச வர மாட்டேங்குது, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரியல, நான் ரியாக்ட் பண்ணாலும் தப்பாக தான் போகுது அப்படின்லாம். அதை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏன் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, நிறைய பேர் இதுக்காக சர்ச் பண்ணியும் பார்க்கலாம் யூடியூப்ல கூட, அந்த மாதிரி வந்து எனக்கு தோணி அப்புறம் தான் வந்து மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ இது யாராச்சும் ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட இட் வுட் பி ஸோ ஹெல்ப்ஃபுல். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. Put your thoughts in the comments. Bye.